வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம 12th செஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம விண்டோ அப்படிங்கிற டேப்பை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம மாஸ்கிங்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த கிளாஸில் நம்ம கலர் கரெக்ஷன் வித் இது விண்டோவோட நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னா, எதுக்காக விண்டோஸ், எப்போ நம்மளுக்கு விண்டோஸ் பயன்படும், நம்ம ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு செட் ஆகலை, நம்ம ஹோல் கிளிப்புக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது செட்டே ஆகலை, ஒரு சைடு மட்டும் நான் கலர் கரெக்ஷன் கொடுக்கலாம், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ நான் இங்கே கொடுக்கும்போது அதுவும் சேர்ந்து ஆயிடுது. அந்த மாதிரி இடத்துல ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் நம்ம போன கிளாஸில் பண்ண மாதிரி நான் இப்போ பண்ணுறேன். அந்த பிரைட்னஸ் டூல், அதாவது பிக் ஒயிட் பாயிண்ட், பிக் பிளாக் பாயிண்ட் வச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டாக எனக்கு இந்த இது மட்டும் நான் பார்த்தா போதும், இந்த இது மட்டும் நான் பார்த்தா போதுன்ட்டு தயவு செஞ்சு நம்ம இந்த டியூட்டோரியல், டாவின்சி டியூட்டோரியலில் மொத்தம் 100 வீடியோக்கு மேலே இருக்குது. நீங்கள் நேம் பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும், இந்த வீடியோ பார்த்தா போதும். தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க, ஏன்னா சுத்தமாக புரியாது. ஏன்னா இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுற பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும், ஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், வீல் தெரிஞ்சுக்கணும். வீல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது தெரியணும். இது தெரியறதுக்கு முன்னாடி விண்டோஸ் நோட்ஸ் எப்படி கண்ட்ரோலுங்கிறது அது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே வரிசையாக எப்படி வரணுமோ அப்படி வந்தால் தான் புரியுங்கிறதுனால அதே மாதிரி தான் நான் செஷனாக போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டாக 100வது வீடியோ, ஸ்ட்ரைட்டாக 50வது வீடியோன்னு பார்க்காதீங்க. ஏன்னா வியூஸ் நான் மாற்றி வரதை பார்த்துட்டு தான் நான் இதை சொல்கிறேன். மேபி ஒரு சிலர் இது எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் பார்க்கலாம் அப்படிங்கிற மேபி மைண்டில் பார்க்கலாம். ஒருவேளை யாரெல்லாம் நான் உண்மையாலுமே இதை கற்றுக்கணும், இதை உண்மையாலுமே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்போ பாதியிலேருந்து பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை பார்த்துருங்க, எதெல்லாம் விட்டு போச்சுன்னு பார்த்துருங்க. அப்போ தான் ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் எல்லா செஷனும் திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இப்போ நான் பிளாக் பிக் பாயிண்ட்னா அது உங்களுக்கு போன செஷனில் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அதனால் நான் இது நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டை வச்சு நான் இந்த பிரைட்னஸ் இதெல்லாம் இதில் சொன்ன மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் இந்த கேரக்டர் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால இங்கே நான் ஒயிட் பாயிண்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கோப்பில் நான் வேவ் ஃபார்மை கொடுத்துக்கிறேன். வேவ் ஃபார்மில் பாருங்கள், இந்த அப்பர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதோட லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸ்போசர் மேலே வரைக்கும் இருக்குது. எக்ஸ்போசர்னால் என்ன, கலரு அந்த ஒயிட்லாம் மேலே வரைக்கும் இருந்துச்சுன்னா எக்ஸ்போசரு, அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இதெல்லாம் எக்ஸ்போசர் கம்மி. எக்ஸ்போசர்னால் என்ன, வெளிச்சம், அவ்வளோதான். வெளிச்சம் லெஃப்ட் சைடில் அதிகமாகுது, ரைட் சைடில் கம்மியாக இருக்குது. இப்படிங்கும் போது என்ன ஆகுன்னா, நான் இப்போ வெளிச்சத்துக்காக நான் இது ஒரு இதை கொடுக்கும்போது கிளிக் பண்ணும்போது எனக்கு இது கரெக்டாக ஒரு லிமிட்டில் நின்றுக்குச்சு. எனக்கு இந்த சைடு ரைட் சைடு பாருங்கள், எனக்கு கரெக்டான ஒரு எக்ஸ்போசர் வந்துருச்சு. நான் இப்போ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் முடிச்சிடுவேன். ஆனால் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த லைனை விட்டு வெளியே போயிடுச்சு, ஓகேங்களா. லைன் விட்டு வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி நான் லிஃப்ட்டு பண்ணுறேன் பாருங்கள், பிளாக் பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், இது கீழே கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் இது பாருங்கள் வெளியே போயிடுச்சு. பிளாக் பாயிண்ட் இங்கே பாருங்கள் லைன் மேலே பட்டு வெளியே போயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகுனா, இங்கே ரொம்ப பிளாக் அடிச்சிடும், ரைட் சைடு ரொம்ப பிளாக் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோ வரும்போது நம்ம கலர் கரெக்ஷன் இதுவெல்லாம் டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஐலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியணும், ஸ்கோப் புரிஞ்சால் தான் உங்களுக்கு பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்குது, இந்த பக்கம் இப்படி இருக்குது. நான் இதை ஈக்குவல் பண்ணணும், எனக்கு கரெக்டான ஒரு லைட்னிங் கிடைக்கணும், கரெக்டான கலர் கரெக்ஷன் கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மளுக்கு விண்டோஸ் தேவைப்படுது. இப்போ புரியுதுங்களா, இந்த விண்டோஸோட கான்செப்ட் எங்கே தேவைப்படுதுன்ட்டு. ஸோ இந்த விண்டோஸில் நான் சிம்பிளாக இப்போ பாதிங்கிறதுனால நம்ம இந்த ரெக்டாங்கிள் பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிளை வச்சு ஃபஸ்ட்டு இந்த பக்கம்லாம் அந்த சாஃப்ட்னஸ் தேவையில்ல, மேலேயும் சைட்லேயும். நம்மளுக்கு இந்த சைடு கூட தேவையில்ல, நம்மளுக்கு இந்த சைடு மட்டும்தான் சாஃப்ட்னஸ் தேவைப்படும், ஏன்னா அது சென்டரில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம சென்டர்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் சாஃப்ட்னஸை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான், ஓகேங்களா. சாஃப்ட்னஸை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம வந்து இதை இது கீழே வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பாதி தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம கெயின் ஏற்றி நம்ம வந்து கலர் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் இன்னொரு சைடு என்ன பண்ணணுன்னா, நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் நோட்ஸில் ஆட் அவுட் சைடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சைடுக்கான இது கிடச்சிரும். இன்னொரு சைடு இதுக்கான கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ரெண்டையும் கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த ஸ்கோப்பை வச்சு நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அவுட்புட் கிடச்சிரும். இப்போ நான் இதோட இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கலர் முன்னே கொடுத்தேன் கொஞ்சோண்டு, ரெண்டையும் ரீசெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் அந்த வீடியோ கீழே வச்சா இந்த சைடு வந்து லெஃப்ட்டு பிரைட்னஸ் அதிகமாகுது, ரைட் சைடு பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடுக்கு தான் செலக்ட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் கெயின் கொடுக்குறேன். எனக்கு இந்த இது வந்து கரெக்டாக இது வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அது வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, நான் கொண்டு வந்துட்டு லிஃப்ட்டு பாருங்கள், கீழே இருக்கிறது தான் லிஃப்ட்டு. அதை நான் கீழே வந்து கரெக்டாக கொஞ்சம் கொண்டு வந்துக்கிட்டேன். இது வரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டேன். அதே மாதிரி ரைட் சைடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கெயின் மேலே ஓரளவுக்கு மேலே தொடர அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டு லிஃப்ட்டை நான் கொஞ்சம் கீழே இறக்கிறேன். அது வந்து லைட்டாக கொஞ்சம் இறக்கிட்டா போதும், லிஃப்ட்டு அவ்வளோவா தேவையில்ல. இப்போ பாருங்கள் மேலே கீழே ரெண்டு சைடும் நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய அவுட்புட் வந்து கரெக்டான கலர் கிரேடிங்கில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் காமா வந்து கொஞ்சம் மேலே தூக்கிறேன். இதோட இது மட்டும் சென்டர் பகுதி, இது வந்து காமாவில் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். சென்டர் பகுதி அது வந்து காமான்னு சொல்கிறது சென்டர் மிட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? மிட் பாயிண்ட்டு தான். இப்போ இந்த இடத்துல ரொம்ப இதாகுதுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு மாஸ்கிங் போட்டு நீங்கள் தூக்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நோட்ஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நோட் சீரியல் இன்னொன்று ஆட் பண்ணிட்டு, இப்போ இன்னொன்று ஆட் பண்ணுறதுனால நான் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஹோல் கிளிப் கான்ட்ராஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல் கிளிப்புக்கான கான்ட்ராஸ்ட் வரும். ரொம்ப அதிகமாக தான் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சேச்சுரேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான பியூரான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு சேச்சுரேஷன் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ இதுதான், இன்னும் லைட்டாக சேச்சுரேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த கிளிப்பு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணால் எனக்கு வந்து ப்ளே ஆகும், அதே இதில் ப்ளே ஆகும். பார்த்தீங்களா? எல்லாமே வந்து கரெக்டான லைட்னிங், எங்கேயுமே ஓவர் எக்ஸ்போஸ் ஆகல. இங்கே பாருங்கள், எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்குது. ப்ளே பண்ணும் போது கூட பாருங்கள் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதுக்கு வெளியே போச்சுன்னா ஒரு வேளை அந்த ஃப்ரேமில் வெளியே போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு மட்டும் மாஸ்க் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு இந்த மாஸ்கிங் வந்து இந்த விண்டோ பட்டன்ஸ். ஓகேங்களா? இந்த விண்டோ பட்டனை யூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான லைட்னிங் கொடுக்கலாம். இதுதான் டிஐன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிஐயில் வந்து என்னப்பா இது வந்து லைட் அடிக்குது, இங்கே வந்து டார்க் அடிக்குது, என்னப்பா பண்ணுறது, லைட்னிங் சரி வரலையேங்கும் போது ஷூட்டிங் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து டிஐயில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிஏயில் பார்த்துக்கலான்னா நம்மக்கிட்ட தான் வரும். ஸோ எடிட்டிங் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வரும். அவங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணலைன்னா நல்லா திட்டு வாங்குவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கோப் ஆகணுன்னா அந்த லெசனை சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வரிசையாக பாருங்கள். ஸ்கோப்புனா என்ன, வீல்னா என்ன, இதெல்லாம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போய் உட்காந்து எடிட்டிங்னு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வச்சு இதை எங்கே நீடு வருது, நம்மளுக்கு எங்கே விண்டோஸ் தேவை வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வரிசையாக பாருங்கள். வரிசையாக பார்க்கணுன்னா மேலே ரைட் சைடில் ஐ பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் மொத்த வீடியோவும் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வரிசையாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். DaVinci Resolve நீங்கள் பார்த்துக்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது பார்க்கணும், எனக்கு இது வந்து எனக்கு செட் ஆகலை, என் லேப்டாப்புக்கு செட் ஆகலை, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டு போங்க. என்னோடய சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் ஆல்ரெடி பண்ணி முடிச்சதுலாகுது. கேம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இருக்குது, மாடலிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அதில் எதாவது பிடிச்சிருக்கலாம் மேபி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அந்த ஃபீல்டில் இருக்கலாம். ஸோ யாருக்கா ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? லேர்ன் டு ஷேர், லேர்ன் பை ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.